Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This video is the second video under the heading Make verbs from nouns. Make என்றால் உருவாக்கு, தயாரி. verbs என்றால் வினைச்சொற்கள். from nouns பெயர் சொற்களில் இருந்து. nounsனா பெயர் சொற்கள். from nouns பெயர் சொற்களில் இருந்து வினைச்சொல்லை தயாரித்து அதை நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதற்கு எளிதான ஒரு வேர்டு மேக்கிங் எக்ஸசைஸ், சொற்களை உருவாக்கும் ஒரு பயிற்சியாகும் இது. வீடியோ 2. ஒரு பொருளின் பெயர் சொல்லோடு இடி என்ற 2 எழுத்துக்களை சேர்த்து, அப்போது பெயர் சொல்லுக்கு பின்னால் இடி சேர்த்து வினைச்சொல்லை தயாரித்தல். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள்கள் பார்த்தீங்கன்னா பென், பேகு, புக்கு, இது போன்ற சாதாரண பொருள்களோடு இடி சேர்க்கும்போது அது அப்படியே நாம் வினைச்சொல்லாக மாற்ற முடியும். இதன் மூலம் நமக்கு சொல் ஆற்றல், வேர்டு பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதிக சொல்லாற்றல் நமக்கு ஏற்படும். ப்ளீஸ் கம், லெட் அஸ் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ். பி சீரீஸ். வேர்டு 1 பேக், முதுகு அல்லது பின் பக்கம். ஓகே, இதோட இடி சேர்க்கும்போது பேக்குடு அது வெர்பா மாறுது. தமிழ் மீனிங் பின்னால் நகர்த்து. எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். பேக்கப் த கார். பேக்கோட அப்பு சேர்த்திக்கணும். அப்போ தான் அது அந்த முழு பேக்கு முழு வெர்பாக செயல்படும். பேக்கப் த கார், பேக் த கார் அது சொல்லலாமா? சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப சரியாக வெள்ளைக்கார மாதிரியே சொல்லணுன்னா அதே அர்த்தத்தில் பேக்கப் த கார். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹி பேக்கட் அப் த கார். இது இறந்த காலத்தில் நான் கொடுத்துருக்கேன். பேக்கோட இடி சேர்த்து பேக்கட் அப். ஹி அவன் அல்லது அவர் பேக்கட் அப் த கார். அவர் தன்னுடைய கார் வாகனத்தை பின்பக்கம், அதாவது ரிவர்ஸில் ஹி ரிவர்ஸ்டு த கார் என்று சொல்லலாம். ஓகே, நம்பர் 2 பாருங்கள். ஒரு சாதாரண நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற சாதாரண ஒரு பொருள் பேக். இது நவுனு. இதனுடைய அர்த்தம் பை. இதோட ஜிஇடி சேர்க்க வேண்டும். வெறும் இடி சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த ஜி எழுத்து டபுள் ஆக்கணும். பேக்டு பையில் போடுதல். இதற்கு உதாரணமாக நாம் கடைகளில் எந்த பொருள் வாங்கினாலும் அதை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு தர்றாங்க, அல்லது கிளாத் பேக் துணி பையில் போட்டு தர்றாங்க. சரி, ஹி பேக்டு த ஆப்பிள்ஸ். அவர் ஆப்பிள்களை பையில் போட்டார். சரி, இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பாருங்கள், பெறுதல். இதற்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் 3 சென்டென்சஸ் ஒரே வாக்கியத்தில் கொடுத்துருக்கேன். ஹி பேக்டு 2 விக்கெட்ஸ். இந்த கேம் இருக்குல்ல, கிரிக்கெட்டு கேமில் ஒரு பவுலர் தான் வீசும் பந்தை நன்றாக வீசி 2 விக்கெட்டுகளை பெற்றார், சாய்த்தார், வென்றார். ஹி பேக்டு 2 விக்கெட்ஸ். ஃபுட்பால் கேமில் ஒரு பிளேயர் 2 கோல் அடித்தார்னா ஹி பேக்டு 2 கோல்ஸ். ஒரு மேட்சில் 2 மெடல்கள், பதக்கங்கள் ஒருத்தர் பெற்றால் ஹி பேக்டு என்றால் ஹி காட், அல்லது ஹி ஒன் வெற்றி பெற்றார். ஹி ஒன்
2 medals. ஓகே, அப்போ பேக்லேருந்து வர்ற பேக்குடுங்கிற வெர்புக்கு 2 அர்த்தம். ஒன்று பையில் போடுதல், மற்றொன்று பெறுதல், வெற்றி பெறுதல் என்றும் சொல்லலாம். அடுத்த ஒரு சாதாரண வேர்டு பாருங்கள், இதுவும் விளையாட்டிலிருந்து வர்ற வேர்டு. பேட் நவுனு, கிரிக்கெட்டு மட்டை. இதோட ஈடி சேர்க்கும்போது பேட்டடு. அங்கே பாருங்கள், ஈடி சேர்க்கும்போது டி டபுள் ஆகணும். பாருங்கள், டி டபுள் ஆகணும். ஹி பேட்டடு த பால் நைஸ்லி. அவர் அந்த பந்தை, வீசப்பட்ட பந்தை அழகாக அடித்தார், மட்டையால் அடித்தார். ஹி பேட்டடு த பால் நைஸ்லி. இந்த சென்டென்ஸில் பேட்டடு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இறந்த காலத்தில். அப்புறம் ஹி சோஸ் டு பேட் ஃபஸ்ட். விளையாட்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 2 தலைவர்களையும் 2 டீம்ஸ் கேப்டன்களையும் கூப்பிட்டு ரெஃப்ரி நடுவர் அவர்கள் காசை சுண்டி போட்டு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறீங்களா பேட் பண்ணுறீங்களா என்று கேட்பார். அந்த சமயத்தில் ஒரு தலைவர் சொல்கிறாரு, அந்த டாஸை ஜெயிச்சதுக்கப்புறம் நான் பேட் பண்ணுறேன். அந்த வாக்கியம் தான் இது. ஹி சோஸ்னா தேர்ந்தெடுத்தார். சூஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் சோஸ். ஹி சோஸ் டு பேட் ஃபஸ்ட். முதல்ல நான் பேட் பண்ணுறேன், அதுதான் ஹி சோஸ். அந்த பேட்டுக்கு முன்னாடி டூங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு பேர் டூ இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. அடிக்க போகிறேன், முதல்ல நான் மட்டையால் அடிக்க போகிறேன் என்று அவர் தேர்ந்தெடுத்தார். ஹி சோஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஓகே, நம்பர் 4 பாருங்கள், பார். இந்த வேர்டு நீண்ட இரும்பு தண்டு. இதுவும் நாம் விளையாட்டில் பார்க்குறோம். இந்த ஹை ஜம்ப், உயர தாண்டுதலில் 2 பக்கமும் 2 தூண் வச்சு அது குறுக்க ஒரு கிராஸ் பார்னு சொல்லுவாங்க. குறுக்கு தண்டு, அது மூங்கிலால் ஆகியிருக்கும், அல்லது இப்போல்லாம் இரும்பு இல்லை தகரத்தால் ஆன தண்டு. சரி, அந்த வார்த்தை, அந்த பெயர்ச்சொல் பாருங்கள் எப்படி வெர்பாக மாறுது. பார் ப்ளஸ் ஆர்இடி, பார்டு என்று உச்சரிக்கணும். பார்டு, இது வெர்பாக மாறுது. பாஸ்ட் டென்ஸு, பார் பண்ணுறது ப்ரெசன்ட் டென்ஸு, பார்டுனா பாஸ்ட் டென்ஸு. வழியை தடுத்தல், தடுப்பு அமைத்தல். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு, போலீஸ் பார் த என்ட்ரன்ஸ் டு த சிட்டி. என்ட்ரன்ஸ்னா என்ன? நுழைவு வாயில். காவலர்கள், அதாவது போலீஸ்காரர்கள் நுழைவு வாயிலை தடுத்து நிற்கின்றார்கள், அல்லது தடுப்புகள் போட்டு யாரும் உள்ளே செல்ல முடியாதபடி தடுப்பு அமைத்துள்ளார்கள். போலீஸ் பார் த என்ட்ரன்ஸ். எந்த என்ட்ரன்ஸை? டு த சிட்டி, நகரத்திற்குள் யாரும் போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி உள்ளார்கள். போலீஸ் பார். பொதுவாக போலீஸ்காரங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை இது, ஒரு டியூட்டி. பெரிய கலவரம், வன்முறை, நோய் நொடி, இந்த கொரோனா நோய் மாதிரி வரும்போதெல்லாம் ஒரு தெருவுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாது என்று அந்த தெருவின் நுழைவு பாதையிலேயே தடுப்புகள் ஏற்படுத்தி அங்கே அவர் காவல் காப்பார்கள். போலீஸ் பார் த என்ட்ரன்ஸ் டு த சிட்டி. நம்பர் 5 பாருங்கள், இதுவும் ஒரு அன்றாடம் நாம் பயன்படுத்துகிற பெயர்ச்சொல். பில்லு. விலை பட்டியல், அதாவது செலுத்த வேண்டிய பணம் குறித்த சீட்டு. கடையில் ஒரு பொருள் வாங்கினா பில் தருவாங்க. மருந்து கடையோ எந்த கடையோ, ஹோட்டலில் சாப்பிட்டா பில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே பில் தர்றாங்க.
அப்போ அதை நாம் வெர்பாக பயன்படுத்தும் போது பாருங்கள், பில் ப்ளஸ் இடி, பில்டு வெர்பாக மாறுது. பில்லுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. பில்லு பெயர் சொல்லாக இருந்தாலும் அதை ப்ரெசன்ட் டென்ஸாகவும் சொல்லலாம். எப்படின்னா, உதாரணத்துக்கு பில் மீனா எனக்கு பில் போடு, பில் மீ த அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை என் பேருக்கு பில் போடு. பாஸ்ட் டென்ஸாக சொன்னால் பில்டு. பொருள் மற்றும் சேவைக்கு கட்டணம், விலை விதித்தல், கட்டணம் விதித்தல். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹோட்டல்ஸ் உணவு விடுதிகள், பில் த கஸ்டமர்ஸுங்கிற வேர்டை பிரித்து கொடுத்துருக்கேன். கஸ்டமர்ஸ். ஹோட்டல்ஸ் பில் யாரை பில் பண்ணுறாங்க? த கஸ்டமர்ஸ். எதற்கு? ஃபார்னா அதற்கு, ஃபார் த ஃபுட், அந்த உணவுக்காக. தே ஈட். கஸ்டமர்கள், தேனா அந்த கஸ்டமர்கள், அவர்கள் சாப்பிடும் அந்த உணவுக்கு ஹோட்டல்ஸு விலை விதித்து சீட்டு எழுதி தருகிறார்கள். நம்பர் 6 பாருங்கள், ப்ரஷ். இதுக்கு தூய தமிழ் அர்த்தம் தூரிகை, துடைப்பம், வர்ணம் பூசும் ப்ரஷ். அதில் 2 ப்ரஷ் வந்துடுச்சு, பரவாயில்ல. ப்ரஷ் இது வெர்பாக மாறும்போது பாருங்கள், துலக்குதல், ப்ரஷ்டு. காலையில் நாம் எழுந்த உடனே, படுக்கையை விட்டு எழுந்த உடனே பாத்ரூமுக்கு போய் டீத்தை ப்ரஷ் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்னென்னா டூத் ப்ரஷ், பல் துலக்கும் அந்த ப்ரஷ். இதை அப்படியே வெர்பாக பயன்படுத்தினா ப்ரஷ் யுவர் டீத். அம்மா சொல்கிறாங்க, டே பல் விளக்கு, ப்ரஷ் யுவர் டீத். இது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. பையன் சொல்கிறான், அம்மா ஐ ப்ரஷ்டு மை டீத் ஆல்ரெடி, ஏற்கனவே விளக்கிட்டம்மா, ஐ ப்ரஷ்டு மை டீத். அது பாஸ்ட் டென்ஸு. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வி ப்ரஷ் அவர் டீத் இன் த மார்னிங். நாம் நம்முடைய பற்களை காலையில் துலக்குகிறோம். இன்னொரு சென்டென்ஸு, வி ப்ரஷ் அவர் ஹேர் எவ்ரி டே. தினமும் நாம் குளித்து விட்டு நம்முடைய ஹேரை, தலை முடியை அப்படியே என்ன செய்கிறோம்? சுத்தம் செய்து அதை வாரி விடுகிறோம். இதுக்கு ஹேர் ப்ரஷ்ன்னு பேர். பல் விளக்குற ப்ரஷ்ஷுக்கு டூத் ப்ரஷ்ஷு, முடியை வாரி விடுற ப்ரஷ்ஷுக்கு, சுத்தம் பண்ணுற ப்ரஷ்ஷுக்கு ஹேர் ப்ரஷ்ஷு. வி ப்ரஷ் அவர் ஹேர் எவ்ரிடே. இதே மாதிரி வர்ணம் பூசுகிற ப்ரஷ்ஷுக்கு பெயிண்ட் ப்ரஷ்ஷுன்னு சொல்லலாம். இப்போல்லாம் அந்த ப்ரஷ்ஷுங்கிற வேர்டை யாரும் தூரிகைன்னெலாம் யாரும் சொல்கிறதில்ல. தூரிகை, துடைப்பம், ப்ரஷ்ஷுன்னு சொல்கிறோம். அப்படியே ஆங்கில வார்த்தையை எல்லோருமே அப்படி தான் பயன்படுத்துகிறோம். ஓகே, லாஸ்ட்டு வேர்டு பாருங்கள், ரொம்ப சாதாரண வேர்டு, புக்குங்கிறது ஒரு பெயர் சொல். பாடப்பதிவு ஏடு அல்லது புத்தகம். பாடம் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த காகிதங்கள், தாள்கள் அடங்கிய புத்தகம், ஏடு. அதை வெர்பாக மாற்றினா புக்குடு, அவ்வளோதான். இது வெர்பாயிடுது. தமிழ் மீனிங் பாருங்கள், முன்பதிவு செய்தல். நாம் ட்ரெயின், பஸ்ஸு, ஏரோப்ளேன் எல்லாத்துக்கும் டிக்கெட்டை புக் பண்ணுறோம். அதாவது ஆங்கில வார்த்தை ரிசர்வ் பண்ணுறோம். முன்பதிவு பண்ணுறோம். ஓகே, பயணச்சீட்டு, தங்கும் அறை, உணவு விடுதி மேஜை. ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னா 2 பேர் 4 பேருக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம வர்றோம், எங்களுக்கு ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணி வைங்கன்னா அவங்க வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு 10 ரூபா கட்டணம், ஸ்பெஷல் கட்டணம் உண்டு. ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பாருங்கள், புக்கு நாம் பதிவு செய்கிறோம். இது நிகழ்காலத்தில் கொடுத்துருக்கேன். புக்குடு அல்ல,
சாதாரணமாக அன்றாடம் செய்கிற வேலை. வி புக்கு ட்ராவல் டிக்கெட்ஸ், வி புக்கு ஹோட்டல் ரூம்ஸ், வி புக்கு லஞ்ச் டேபிள்ஸ். ஆக பயணச்சீட்டை நாம் முன்பதிவு செய்கிறோம். அப்போ புத்தகங்கிற ஒரு பெயர் சொல் ஈடிஸ், அதை ஒரு வினைச்சொல்லாகவே பயன்படுத்தலாம். அதையே புக்கையே வினைச்சொல்லாம் நிகழ்காலத்தில் பயன்படுத்தலாம். இறந்த காலத்தில் சொல்லும்போது ஈடி சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஓகே மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், that's all I have for you in this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.